அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்பிசி சிடிஎஸ்சி இன்டர்வியூ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸோட என்ன பண்ணியிருப்போம், அந்த வீடியோவானது உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கீயானது டென்டேட்டிவாக வெளியிட்டிருப்போம். ஸோ எல்லாத்தோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். சரிங்களா? ஸோ பொது அறிவு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும், பொது அறிவு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடரேட் டு டஃபாகவும் தான் இருந்திருக்கு. சரிங்களா? மாடரேட் டு டஃபாக தான் இருந்திருக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2023 அதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதோட ஆன்சர்ஸையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ ஜிஎஸ் பார்த்துருவோம். சரிங்களா? தமிழ் பார்த்தாச்சு, இப்போ ஜிஎஸ் பார்த்துருவோம். Which of the following statements are true about the functions of ecosystem? ஸோ முழுக்க இதெல்லாமே டென்டேட்டிவ் தான். ஸோ ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ which of the following statements are true about the functions of ecosystem? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆற்றல் ஓட்டம் ஒரு முக்கியமான செயல்பாடாகும் சுற்றுச்சூழல். சரிங்களா? ஸோ இது கரெக்ட். அதே மாதிரி சுற்றுச்சூழல் அமைப்புல உணவு சங்கிலி, உணவு வலை மூலம் நடைபெறுகிறது அப்படின்றது அதுவும் கரெக்ட். ஆற்றல் பரிமாற்றம் வெக்க இயக்கியல் விதிகளை பின்பற்றுவதில்லை அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஸோ இது தவறு. 90% பின்பற்றுகிறது. 90% பின்பற்றுகிறது. ஸோ அதுதான் முக்கியமானது. சரியா? ஓகே. So next question பாத்துருமா? So choose the correct answer. இங்க பாருங்க, அதாவது கூற்றுக்காரங்களே எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு தடவையும் டிஎன்பிசி தரப்புல இருந்து டைப்ஸா மாத்திக்கிட்டே இருக்காங்க. சரியா? அதாவது சரியான விடையை தேர்ந்தெடுக்கணுமா. கூற்று ஹீமோகுளோபினில் இரும்பு உள்ளன. காரணம் இரும்பு சத்து குறைவினால் இரத்த சோகை ஏற்படுகிறது. சரியா? இரும்பு சத்து குறைவினால் இரத்த சோகை ஏற்படுகிறது. கூற்று 1 சரி. ஹீமோகுளோபின்ல இரும்பு இருக்கு அப்படின்றது கரெக்ட். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகைக்கு வழிவகுக்கிறதா? எஸ். இரத்த சோகை என்பது, இரத்த சோகைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல்ல போதுமான ஆக்சிஜன் செல்ல ஆரோக்கியமான சிவப்பு ரத்த அணுக்கள் இல்லாத ஒரு நிலை தான் பாத்தீங்கன்னா இரும்பு சத்து. சரியா? சோ அப்ப இரும்பு சத்து குறைபாடுன்றது முக்கியமான இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே. அப்ப கூற்று மற்றும் காரணம் சரி. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? சோ விட்டமின் கே குறைபாடுனால ரத்த சோகை ஏற்படும். சோ கூற்றும் சரி, காரணம் சரி, ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அடுத்து 103வது கொஸ்டின். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். சரியான சொற்றொடர்கள் என்ன அப்படின்றதை கேட்டிருக்காங்க. சோ மேல கொடுத்திருக்க 4 சொற்றொடர்கள்ல 1 மட்டும் தான் சரி. சரிங்களா? 1 மட்டும் தான் சரி. சரியா? அதாவது சோளத்துல தாவும் ஜீன்களை கண்டறிந்தவர் பார்பரா மெக்லிண்டா. சோ இவர் கரெக்ட். சோ இந்த கண்டுபிடிப்புக்காக தான் அவருக்கு 1983 நோபல் பரிசு கிடைச்சது. நோபல் பரிசு கிடைச்சது எதுக்காக? இந்த பார்பரா மெக்லினானுக்கு தாவும் ஜீன்களை சோளத்துல கண்டெடுத்தாரு. சரியா? பிளாஸ்மிட் என்ற பெயர் முதலில் சிஜி மெண்டல் அவர்களால் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ மெண்டல் அவர்களால் பயன்படுத்த கிடையாது. அமெரிக்க உயிரியலாளரான ஜோசுவா லெடர்பர்க். சரியா? அவர்களால தான் இது பயன்படுத்தப்பட்டது. சிஜி மெண்டல் கிடையாது அப்படின்றத பாத்தீங்கன்னா. சோ அதனாலதான் 1 மட்டும் சரி. அதே மாதிரி கூற்று 3 பிளாஸ்மிட்களில் டிஎன்ஏ ஆனது பகுதி பழமை வேணும் முறையில் இரட்டிப்பையும் தன்மையுடையது அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ பகுதியில அரைப்பழமை. சோ அரைப்பழமை. சரியா? அரைப்பழமை. அடுத்து கூற்று 4 இந்த ரிட்ரோவைரஸார், அதாவது ரிட்ரோவைரஸ்கள் ஆர்என்ஏ மரபு பொருளை கொண்ட புறவெளி பெருக்கம் அடைபவை அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சரியா? ஆனா இது புறவெளி கிடையாது. இது அகவெளி. சரியா? அகவெளி. ஓகேவா? ரைட். 1 மட்டும்தான் சரி. சோ அதே மாதிரி 104 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசலானது ஒரு வீரியம் குறைந்த அமிலம். அச்சம் பிணைப்பின் பிரிகை ஆற்றல் விகிதம் அதிகம். சோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. சோ நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். எதுக்கு ஆன்சர் பண்ண எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. இது 2026 நடந்த முதல் டெக்னிக்கல் எக்ஸாம். சோ அதனால தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட நீர் கரைசல் ஒரு பலவீனமான அமிலமாகும். சரிங்களா? பலவீனமான அமிலமாகும். HF, HCl
HBr எல்லாமே வந்து ஹைட்ரஜன் ஆலைடுகளை போல இல்லாம தண்ணீரின் முழுமையாக அயனியாக்கம் செய்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். சரியா? அதே மாதிரி காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அச்சப்பிணைப்பு பெருக ஆற்றல் விகிதம் இதுல வந்து அதிகம் அப்படின்றதுதான் சரியானது. அடுத்து 105வது கொஸ்டின். சோ இது வந்து சம்மு மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு வட்டச்சாலை ஒரு வட்டமான மைதானத்தை சுற்றி சொல்கிறது. வெளிவட்டம் மற்றும் உள்வட்டம் சுற்றளவுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 66 மீட்டர் எனில் சாலையின் அகலத்தை கண்டறிங்க. சோ சாலையோட அகலத்தை கண்டறிய சொன்னா இது ஒரு மேக்ஸ் கொஸ்டின். சரிங்களா? ஓகே. சோ மேக்ஸ் கொஸ்டின் என்னன்னு பாத்துருவோமா? சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பாத்துருவோம், சொல்யூஷன் கொடுத்துருவோம். சரிங்களா? அதாவது ஒரு வட்டச்சாலை வட்டமான மைதானத்தை சுற்றி செல்கிறது. வெளிவட்டம் உள்வட்டத்திற்கு சுற்றுலவுக்கு இடையே உள்ள வித்தியாசம், அதாவது வெளிவட்டம் உள்வட்டம் இது கூடிய உள்ள வித்தியாசம் 66 மீட்டர் எனில் சாலையோட அகலத்தை கண்டறிய சொல்றாங்க. சரியா? அதாவது உள்வட்டம் வெளிவட்டம் இது ரெண்டுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 66 மீட்டர். என்ன கொடுத்திருக்காங்க? 26க்கும் இடையே உள்ள வித்தியாசம், இது ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 66 மீட்டர். அப்ப இது எவ்வளோன்னு தனியா நீங்க தெரியணும். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. சோ வெளிவட்டத்தை வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோங்க, உள்வட்டத்தை வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோங்க. சாலையோட அகலம் R - R. சரியா? அதாவது பெரிய வட்டத்துக்கும் சின்ன வட்டத்துக்கும் கிடைச்சோம்னா உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்றத பார்க்கணும். சோ வெளிவட்டத்தோட சுற்றளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா C = 2πr. உள்வட்டத்தோட சுற்றளவு அப்படின்னா ஸ்மால் c = 2πr அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். அப்ப இது ரெண்டையும் கழிச்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாலையோட அகல வித்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ வந்து வித் = இந்த r இருக்க வேண்டியதுல இதை போடணும். சரிங்களா? 2πr, அதாவது 2πr - 2πr = 66. ஏன்னா இந்த வெளிவட்டத்தோட சுற்றளவு உள்வட்டத்தோட சுற்றளவு இதோட வித்தியாசம் தான் 66 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்ப 2π வந்து என்ன ஆயிரும்? காமனா எடுத்துட்டு R - R = 66 அப்படின்னு எடுத்துக்கீங்க. இந்த R - R தான் அங்க என்னது? W. அப்ப 2π = W 66. அப்ப இந்த W மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு 66 அங்கிட்ட எடுத்துட்டு போங்க. 2 இங்க எடுத்துட்டு போனீங்கன்னா கீழே வரும். சரிங்களா? அப்போ 1/2 பை எடுத்துட்டு போனீங்கன்னா பையோட வேல்யூ என்னது? 22/7. அப்ப 7/22 வரும். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா பாத்தீங்கன்னா 1 22 22 3 22 என்னது? 66 அப்படின்றது வரும். அப்ப 3 21. அப்ப 21/2 = 10.5 மீட்டர். 10.5 மீட்டர். சோ அப்ப ஆன்சர் என்னது வரும்? 10.5 மீட்டர். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். புரியுதாங்க? சோ இதுதான். சோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றோம்ன்றது காரணம் இதுதான். சோ தயவு செய்து தமிழ் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு GS, அடுத்து உங்களுக்கு மேத்ஸ் அப்படின்றதும் வரும். தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இன் தி எர்த் என்வாயரன்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் பிகாஸ் பூமியின் மேல் பசுமை குடில் விளைவு எதனால ஏற்படுகிறது அப்படின்றது கேட்கலாம். சோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரியா? வளிமண்டலம் அகச்சிவப்பு கதிர்களை குறிப்பிட்ட அலைநீளத்தில் அனுமதிப்பதும் ஒளிப்புகா தன்மை ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்திலும் இருப்பதாலும். சரியா? ஓகே. சோ பூமியின் பசுமை குடில் விளைவு எதனால ஏற்படுகிறது? சோ வளிமண்டலம் அகச்சிவப்பு கதிர்களை குறிப்பிட்ட அலைநீளத்தில் அனுமதிப்பதும் ஒளிப்புகா தன்மை ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தில் இருப்பதாலும் அப்படின்றத முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 107வது கொஸ்டின். பின் வருவனவற்றில் காலநிலை மாற்றத்தின் விளைவை அடையாளம் காணவும். காலநிலை மாற்றத்தின் விளைவை அடையாளம் காணும். சோ காலநிலை மாற்றத்தோட விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 சூடான வெப்பநிலை அதிகரித்த வறட்சி, 2 வந்து குளிர்ச்சியான வெப்பநிலை மற்றும் கடுமையான புயல்கள். சரியா? ஓகே. இந்த கடல் வெப்பமாயுதல் சோ 1 2 தான் கரெக்ட். சரியா? குளிர்ச்சியான வெப்பநிலை கடுமையான கடல் வெப்பமாயுதல் கடுமையான புயல் இது வராது. அதிக போர்களும் வராது. ஏன்னா காலநிலைக்கு அதிக போர்கள்ன்றது வராது. சரியா? ரைட். அடுத்து 108வது கொஸ்டின். சோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, சயின்ஸ்ல இருந்து பயாலஜில இருந்தா எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத பாரு. 108. இந்த ஓசோன் லேயர் இந்த குளோரோஃப்ளோரோ ஹைட்ரோகார்பன் ஓசோன் மண்டலத்தின் மீது குளோரோஃப்ளோரோ ஹைட்ரோகார்பன் தொடர்ந்து ஏற்படுத்தும் விளைவு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ CFC அப்படின்னு அழைக்கப்படும். சோ இது தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா சோ ஆப்ஷன் சி. வினைகளில் குளோரின் அணுகள் உருவாக்க வினையூக்கியாக செயல்பட்டு ஓசோன் மண்டலத்தை வலுவிழக்க செய்கிறது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
109 ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்காங்க சிந்து நதி கொஸ்டின். ஸோ ஆன்சர் நீங்களும் பண்ணலாம். ஆன்சர் பண்ணுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் தி இண்டஸ் ரிவர் சிஸ்டம்? இண்டஸ் ரிவர் சிஸ்டத்தோட ட்ரூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 2 ஆப்ஷன் பி. சிந்து நதி அமைப்பு உலக மிகப்பெரிய அமைப்புகளில் ஒன்றாகும். இது வந்து கரெக்ட். அதே மாதிரி இது இந்திய நதியாவில் ஜம்மு காஷ்மீர் வழியாக 709 கிலோமீட்டர் பாய்கிறது. மொத்த நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2880 கிலோமீட்டர். அதுல 780 மீட்டர் இது கரெக்ட். யமுனை சிந்து நதி அமைப்பின் துணை நதிகளில் ஒன்றாகும். ஸோ சிந்து நதி வந்து துணை நதி கிடையாது. யமுனை என்பது அது ஒரு தனி நதி. ஸோ துணை நதி கிடையாது. சிந்து நதியோட துணை நதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தப்பு. என்னென்ன பாத்தீங்கன்னா ஜீலம், ஜெனாப், ராவி, பியாஸ், சட்லஸ். ஸோ 5 விதமான நதிகள். சரிங்களா? 5 விதமான நதிகள். கிளியராங்க? ஓகே. நெக்ஸ்ட், as per நேஷனல் அகாடமி அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் ரிப்போர்ட், அதாவது NAAS இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டாங்கன்னா நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் அப்படின்றதையும் தயவு செய்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இதோட அறிக்கையின்படி இந்திய மாநிலம் அதிக அமிலத்தன்மை கொண்ட மண்ணை கொண்டே உள்ளது. எந்த மாநிலம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா. இது கேரளா. சரியா? ஏன்னா அந்த இடத்துல வந்து அதிகப்படியான மண்ணில் உள்ள காரத்தன்மை கொண்ட தாதுக்கள் அடித்து செல்லப்படுவதால் இங்கு அமிலத்தன்மை அதிகமாக காணப்படுகிறது. சரியா? அடிக்கடி மழை பெய்யறதுனால காரத்தன்மை வந்து மலையில அடிச்சுட்டு போயிடும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்புறம் டோட்டல் ரயில்வே இது எல்லாமே தயவு செய்து தெரிஞ்சு வச்சு. சரியா? ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2413. 2413. அதாவது வீர சவார்கர் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா போர்ட் பிளேயர். டாக்டர் பாபே சாஹப் அங்கிவித்கர் நாக்பூர்ல இருக்கு. 4. சௌத்ரி சரண் சிங் லக்னோல இருக்கு. சரியா? சௌத்ரி சரண் சிங் லக்னோ. லால் பகதூர் சாஸ்திரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரணாசி. ஓகேவா? ரைட். அடுத்து 112வது கொஸ்டின், which of the given statements are true about second கேலோ இந்தியா பாரா கேம்ஸ்? அதாவது 2வது கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டிகள் KIBG 2025 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இதனால பாத்துக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். சோ இதுல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, கீழே கூற்றுகள்ல எது சரியானது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சோ கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டியின் 2வது நிகழ்வு 2025 ஹரியானாவில் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து ஹரியானா கிடையாது, புதுதில்லி. சரிங்களா? ஹரியானா கிடையாது, புதுதில்லி. சோ அங்க இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு மைதானம் மற்றும் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்துல தான் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து KIBG 2025 பதக்கப்பட்டியலில் ஹரியானா முதலிடத்தை பிடித்தது. சரியா? சரி, இது வந்து கரெக்ட். சோ 34 வந்து கோல்டு, 34 கோல்டு, மொத்தம் 104 பதக்கங்களுடன் ஹரியானா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஓகே, இது கரெக்ட். அடுத்து 3வது கூற்று, சோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு பட்டியலில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தை பிடித்ததா? இதுவும் கரெக்ட். சோ 2ஆம் இடம், மொத்தம் வந்து 28 கோல்டு, மொத்த பதக்கம் வந்து 74 மொத்த பதக்கம். சரிங்களா? அடுத்து 4வது, இந்த விளையாட்டுல 6 பதக்கங்களுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு 18 பாரா தேசிய சாதனைகள் படைக்கப்பட்டன. எஸ், இதுவும் கரெக்ட். அப்ப என்ன ஆன்சர்? 2, 3, 4 கரெக்ட். சோ இதுக்கெல்லாம் வந்து இந்த 2வது கேலோ இந்தியாவை பத்தினா ஃபுல் கம்ப்ளீட் டீடைல் தெரிஞ்சிருந்தாதான் உங்களால என்ன பண்ணிருக்க முடியும், இந்த கூற்றுக்கு சரியானது எதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு திட்டங்களோ ஒரு விளையாட்டு போட்டி சம்பந்தமா எடுக்கிறீங்க அப்படின்னா ஹோலிஸ்டிக்கா அது எங்க நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, யார் ஜெயிச்சாங்க, எவ்வளவு தங்கப்பதக்கம் ஜெயிச்சாங்க, அதுல முதல் 3 போட்டியாளர்கள் யாரு அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா மஸ்ட்டுங்க. சரியா? ஓகே. அடுத்து 1885ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸை இந்தியாவின் பரந்த மக்கள் தொகையில் நுண்ணிய சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு என்று கூறியவர் யாரு? சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லார்ட் டஃப்ரின் பிரபு. சரியா? அதுதான் நுண்ணிய சிறுபான்மையினரை பிரதிநிதிப்படுத்தும் ஒரு அமைப்பு என்று விவரித்தார். சரியா? நெக்ஸ்ட், அடைமொழிகளே அவர்களின் பெயர்களோடு சரியாக பொறுத்து. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் எல்லாருக்குமே தெரியும், தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேவா? அடுத்து சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி யாருங்க சொல்லுங்க ஆன்சர்?
சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்றது இந்திய சமுதாயத்தின் ஊழியர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவர் யாரு? சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1905 கோபால கிருஷ்ண கோகலே. 1905 கோபால கிருஷ்ண கோகலேலால அமைக்கப்பட்டதுதான். சோ என்னது ஆப்ஷன் 1. சரியா? ஓகே. அடுத்து இந்திய அமைதியின்மையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்றத கேட்டிருக்கான். யாரு? பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர். 3-1-4-2 அப்படின்றத ஆன்சர் கரெக்ட். இத சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன் சிரோல் என்பவர் தான் பாலகங்காதர திலகரை இந்திய அமைதியின் தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தன்னாட்சி இயக்கம் உங்களுக்கு தெரியும், என்னது? ஹோம் ரூல் மூவ்மெண்ட். 100% அம்மையார். 100% அம்மையார். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் 115. பின்வருவனவற்றில் மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் மிதவாதி தலைவர்களை அடையாளம் காணுங்க. மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் மிதவாதி தலைவர்கள் அடையாளம். சோ என்னதுங்க? ஆன்சர் பண்ணுங்க. வி.எஸ். சீனிவாசன். சரியா? வி.எஸ். சீனிவாசன். சோ இவரும் கரெக்ட். அடுத்து 2வது இவரும் வருவாரு, இவரும் வருவாரு, இவர் வரமாட்டாரு, இவர் வருவார். இப்போ 1-2-4 1-2-4 ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். சரியா? சோ வி.எஸ். சீனிவாசன் பொறுத்த வரைக்கும் இந்திய பணியாளர் சங்கத்தோட உறுப்பினராகவும் சிறந்த மிதவாத தலைவராகவும் இருந்திருப்பாரு. இது கரெக்ட். கிருஷ்ணசாமி வந்து மிதவாத கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவர், காங்கிரஸோட முக்கிய பொறுப்புல இருந்தவர். சோ அதே மாதிரி ஜி நடேசன். சரியா? அவர் வந்து இந்தியன் ரிவ்யூ இதழின் மூலம் மிதவாத கருத்துக்களை பரப்பி இருப்பாரு. சோ எஸ் கந்தூரி ரங்கன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரி ரங்கன். இவர் வந்து தி இந்து நாளிதழ் நாளிதழோட ஆசிரியராக இருந்தவர். இவர் வந்து திலகரோட தீவிரவாத தலைவராக இருந்தவர். சரியா? மிதவாத தலைவர்கள தீவிரவாதி. சரியா? அடுத்து 116. அக்கார்டிங் டு டாக்டர் குகாஸ் வியூ விச் ரேஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் இன், அதாவது முனைவர் குகாவின் கருத்தின்படி பின்வரும் கூற்றுகள் எந்த இனத்தை பற்றி விவரிக்கிறது அப்படின்னு கேட்டு. சோ எந்த இனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, புரோட்டோ ஆஸ்ட்ரலைடுகள். சரியா? அடுத்து 117. கிறிஸ்துவ சகாப்தத்தின் தொடக்க காலத்தில் ரோமானிய பேரரசரான கடல்சார் வர்த்தகத்தில் இந்தியா முன்னிலையில் இருந்தது. சரியா? கரெக்டா? அடுத்து ரீசன், அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் ஏராளமான ரோமானிய நாணயங்கள் கிடைத்துள்ளனவா? ஆன்சர் பண்ணுங்க. சோ 117வது கொஸ்டின். 117 பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரி, ரெண்டுமே வந்து சரி. சரிங்களா? அரிக்கமேட்ல தான் உங்களுக்கு ரோமானிய நாணயங்களானது கிடைக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சரியா? சரியா? ஓகே. நெக்ஸ்ட் 118. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? எது வந்து கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெல்லி சுல்தானியர்கள் மற்றும் தொலைதூர பெர்சியாவின் கட்டிடக்கலை வந்து அதன் கூறுகளை பெற்றது. கரெக்ட். அடுத்து பாபினியர்கள் கட்டப்பட்ட கோட்டைகள் ஐரோப்பாவில் அதே காலகட்டத்தில் கட்டப்பட்ட எந்த ஒரு கோட்டையும் விட மிகப்பெரிய நினைவு சின்னங்களாக சந்தேகத்துக்கு இடமின்றி இறந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மிகப்பெரிய நினைவு சின்னங்களா இது கிடையாது. அதே மாதிரி இது கரெக்ட். சரியா? ஆப்ஷன் என்னது? 1-3 மட்டும்தான் சரி. 1-3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். சோ பானிபட் போர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ முதலாம் பானிபட் போர் எப்ப நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1526. சோ அது யார் யாருக்கு இடையில நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி. அதுல வந்து யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சு டெல்லியில முகலாய ஆட்சியை தொடங்கியிருப்பாங்க. சரியா? இப்ராஹிம் லோடிய பாபர் வந்து தோற்கடிச்சிருப்பாரு. அடுத்து கான்வா போர் எப்ப நடைபெறும்னா 1527. சோ இது யார் யாருக்கும் பாத்தீங்கன்னா பாபர் மற்றும் ராணா சங். சோ இதுல யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணா சங்கவை தோற்கடிச்சிருப்பாங்க. சரியா? அடுத்து பேட்டில் ஆஃப் சந்தேரி போர் 1528. சோ இதெல்லாம் வரிசையா ஞாபகம் வச்சு. பாபரோட போர். மால்வா பகுதியில மேதினி ராயை தோற்கடிச்சிருப்பாரு. பாபர் வந்து மேதினி ராயை தோற்கடிச்சிருப்பாரு. அடுத்து காக்ரா போர் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1521. சோ இது வந்து யார் யாருக்கு நடையில நடைபெற்றிருக்கோம்? பாபர் மற்றும் மஹமூத் லோடி. இதுல வந்து மஹமூத் லோடியை தோற்கடிச்சிருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்து 120. சோ 4-1-2-3 ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? சோ எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். யாரு? சமுத்திரகுப்தர். இத சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வி.எஸ். ஸ்மித் அவர்கள் தான் சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்று அதே மாதிரி அலகாபாத் தூண் கல்வெட்டு அதுவும் வந்து இவரை பற்றி சொல்லக்கூடியதான். குப்தர்கள்ல இருந்து கண்டிப்பா அடிக்கடி கேட்கப்படுற கொஸ்டின் இதுதான்.
சரியா? அதே மாதிரி முதலாம் சந்திரகுப்தர், ஸ்ரீகுப்தர் யாரு? குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர். ஸ்ரீகுப்தர் வந்து குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர். சரியா? கிளியராங்க? நெக்ஸ்ட், பின்வருவற்றில் பிரம்ம சமாதத்தின் 2 தூண்களாக எது அமைந்துள்ளது? 121. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா பகுத்தறிவு மற்றும் வேதம். பகுத்தறிவு மற்றும் வேதம் 1828 ராஜாராம் மோகன் ராய், ராஜாராம் மோகன் ராய் அவர்கள தான் என்னது இது வந்து தோற்றுவிக்கப்பட்டது. பிரம்ம ராஜா அப்படின்றத சாப்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றத நம்ம பழைய வீடியோல சொல்லியிருக்கோம். அடுத்து 122. சோ நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? சோ அரசியல் அமைப்பு திருத்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது எது அப்படின்றதே கேட்டிருக்காங்க. சோ 122 ஆப்ஷன் சி 4-2 ஆப்ஷன் ஏ. சரிங்களா? 4-2-1-3 4-2-1-3. அதாவது சொத்துரிமை மீதான கட்டுப்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 4வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது வந்து 1955. அதே மாதிரி 13வது சட்ட திருத்தம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது 13வது சட்ட திருத்தத்துல நாகாலாந்து மாநிலம் 16வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 16வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. சரியா? 13வது சட்டம் 4-1 அப்படின்னா. சரியா? இது வந்து 1962. அப்ப வந்து உங்களுக்கு என்னது 4-1 வரும். சரியா? 4-1 ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா 16வது சட்ட திருத்தம். இதுலதான் வந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை நாடாளுமன்றத்தின் 2 அவைகளையும் கூட்டுக்கூடத்துக்கு பதிலாக தேர்தல் குழு மூலம், அதாவது எலக்ட்ரல் காலேஜ் மூலம் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை நடத்தப்படும் அப்படின்றதே சொல்லப்பட்டது. அது வந்து 11வது சட்ட திருத்தம். இது வந்து 1961. சரியா? அடுத்து புதுச்சேரி இந்திய யூனியன் பிரதேசமாக அறிவிப்பது 14வது சட்ட திருத்தம். அதோட வருஷம் 1962. ஓகேவா? இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நீதி புனராய்வு என்ற கருத்தினை முன்மொழிந்தவர் யாருங்க? ஃபர்ஸ்ட் நீதி புனராய்வு அப்படின்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் பண்ணுங்க. சோ அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டிப்பா என்ன வரும்? சோ வீடியோ உங்களுக்கு அடுத்து மேக்ஸ் மட்டும் தான் இருக்கு. தமிழ் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ தயவு செய்து போய் பாருங்க. சரி, தயவு செய்து போய் பாருங்க. அதே மாதிரி ஜிஎஸ் மெட்டீரியல் ஓல்டு சிலபஸை பேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கண்டென்ட் வந்து சேம் தான். ஸோ வேணுங்கிறவங்க உங்களுக்கு 6th to 12th கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். சாப்பிள் எல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்ஸ் டெக்னிக்கலோ எந்த டிகிரி எக்ஸாம்ஸ் எதுனாலும் நீங்க ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா தாராளமா வந்து என்ன பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா விதமான ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேச்சஸ் எல்லாம் நம்மளோட சேனல்ல அவைலபிளா இருக்கு. பிடிஎஃபா அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீதி புனராய்வு என்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் இது பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். ஸோ இவர் அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தோட 4வது தலைமை நீதிபதியாக கருதப்படுகிறார். சரியா? அடுத்து 124வது கொஸ்டின். இன் இந்தியா ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் கேரியட் அவுட். அதாவது இந்தியாவில் நீதி புனராய்வு இதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. ஆன்சர் பண்ணுங்க. 124க்கு ஆன்சர் என்னன்னு? சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1-2 தான் வந்து கரெக்ட். சரிங்களா? 1-2 தான் வந்து கரெக்ட். அடிப்படை உரிமைகள் இது வந்து ஒரு அரசியல் அமைப்பின் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள். இதை மீறினா கண்டிப்பா நீதிமன்றம் அதுக்கு பாதுகாப்புக்கு புறமானது அப்படின்றத சொல்லியிருக்கு. சரியா? அடுத்து அரசியல் அமைப்பின் அடிப்படை கடமைகள் டிபிஎஸ்பி சொல்லுவாங்க. அதே மாதிரி அடிப்படை உரிமைகள். சோ இதோட விதிகள் என்ன? இது என்ன பகுதி? டிபிஎஸ்பி அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகள், அடிப்படை நெறிமுறை கோட்பாடுகள். இதோட உங்களுக்கு அது வந்து என்னென்ன பகுதி என்னென்ன இதுன்றத சொல்லுங்க விதிகள். சரியா? ஓகே. சோ இது ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 125 which one of the following ஆப்ஷன் கிடையாது அப்படின்றது கேட்டிருக்காங்க. சோ இது ஆப்ஷன் டி தான். சரியா? மற்றது எல்லாமே பெடரலிசத்தோட முக்கியமான ஒரு பங்கு. சோ இது கூட்டாட்சி சம்பந்தமான கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. தயவு செய்து பார்த்து வச்சுக்கோங்க கூட்டாட்சி. ஓகேவா? ஒரு உண்மையான கூட்டாட்சி முறையில மாநில அரசு மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டது கிடையாது. சோ ரெண்டுமே வந்து என்னது பங்குதான். சரிங்களா? ரெண்டுமே வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு உத்தரவிடலாமே தவிர கண்டிப்பா உத்தரவிடணும் அவசியம் கிடையாது. இதான் அம்சம் கிடையாது. ரைட். அடுத்து 126 பின்வருவற்றில் எது தெரு வியாபாரிகள் தொடர்பான திட்டம்? தெரு வியாபாரிகள். சோ ஆப்ஷன் ஏ. சரியா? ஆப்ஷன் ஏ. பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி, அதுதான் வந்து சிவநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்வி நிதி அப்படின்றத சொல்லுவாங்க. இது வந்து 2020 ஜூன்ல தொடங்கப்பட்ட முக்கியமான ஒரு திட்டம்.
சரியா? சோ இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா COVID-19 ஊரடங்கா பாதிக்கப்பட்ட தெரு வியாபாரிகளுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை மீண்டும் வழங்கணும் அப்படின்றதுக்காக தான் முக்கியமா கொண்டு வந்தது. சரியா? பிணையில்லா சுழற்சி மூலதன கடன் திட்டமா, அதாவது 10,000 வரைக்கும் கடன் வழங்க முக்கியமா திட்டம் கொடுத்துருந்தோம். சரியா? நெக்ஸ்ட் 127வது கொஸ்டின். சோ கீழ்காணும் எந்த குழு மாவட்ட ஊராட்சி மன்றத்தில் ஒரு மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அதன் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட வேண்டும்? சோ இதெல்லாமே தெரிஞ்சதா? ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் சொல்லுங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஜிவி.கே. ராவ் கமிட்டி 1985 கொண்டு வரப்பட்டது. கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்காக 1985 பிளானிங் கமிஷன் திட்டக்குழு கொண்டு வரப்பட்டது. சரியா? இது மாவட்ட அளவில் திட்டமிடல் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. முக்கியமா என்னது, ஊராட்சி மன்றத்தின் தலைமைச் செயலாளர், அதாவது மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அப்படின்ற ஒரு புதிய பதவியை உருவாக்கணும் அப்படின்றதையும் முக்கியமா இதுல சொல்லியிருப்பாங்க. அடுத்து, இன் விச் ஸ்டேட் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா வாஸ் ஃபார்மலி லான்ச்? சோ பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா முக்கியமான திட்டங்க அடிக்கடி கேட்கப்படுறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மே 1, 2016. சோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, வறுமை கூட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு தூய்மையான சமையல் எரிவாயு எல்பிஜி ஸ்கீமை முக்கியமா கொண்டு வந்ததுதான். சோ இது எங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டது. ஓகே. நெக்ஸ்ட், நாடாளுமன்ற 2 கூட்டத்தொடர்களுக்கு இடையான அதிகபட்ச கால அளவு. சோ அதிகபட்ச கால அளவும் பாத்தீங்கன்னா 6 மாதம். சரியா? ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 முறை கூட்டப்படும். சரியா? கூட்டத்தொடரானது 3 முறை கூட்டப்படுகிறது. சோ இது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட், அதுக்கப்புறம் வந்து மழைக்கால கூட்டத்தொடர், அப்புறம் வந்து குளிர்கால கூட்டத்தொடர். 3 அடிப்படையில வந்து என்ன பண்ணிருக்காங்க, சோ 6 மாசத்துக்கு குறையாம கூட்டத்தொடர் நடத்துறாங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து விதி 85, ஆர்டிகல் 85 அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் சம்பந்தம். சரியா? அதாவது ஆர்டிகல் 8 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கூட்டத்தொடரோட கடைசி அமைப்பிற்கும் அடுத்து வரக்கூடிய அமர்வுக்கும் இடையே உள்ள கால அளவு 6 மாசத்துக்கு மிகாமலே இருக்கணும் அப்படின்றத சொல்லி. சரியா? நெக்ஸ்ட் 130. சரி, பெருநகர சென்னை மாநகராட்சி பற்றிய சரியான பொருள். சோ மாநகராட்சி பற்றி, சென்னை மாநகராட்சி பற்றி கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் பண்ணுங்க. 130க்கு ஆன்சர் பண்ணுங்க. சோ என்ன அப்படின்னா 2, 3 மட்டும் சரி. 2, 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி. மாண்புமிகு மேயர் தலைமையில் நிர்வாக பிரிவு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து தவறானது. மாண்புமிகு ஆணையர், மாநகராட்சி ஆணையரோட தலைமையில தான் இது வந்து இருக்கு. சரிங்களா? மேயர் தலைமையில வராது. மாநகராட்சி ஆணையர், மாநகராட்சி ஆணையர் தலைமையில வரும். சரியா? கிளியராங்க? ஓகே. நெக்ஸ்ட் பாத்துக்கோங்க. மத்ததெல்லாம் கரெக்ட். 3 ரிலீஜியனல் ஆபீஸ் என்ன பாத்தீங்கன்னா வடக்கு, மத்திய, தெற்கு. சரிங்களா? ஓகேவா? அடுத்து 15 மண்டலங்களும் 200 பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத. அடுத்து 131. அகில இந்திய குடிமை பணிகளை உருவாக்குவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி விவாதிக்கும் அரசமைப்பு பிரிவு. ஆர்டிகல் சம்பந்தமாக கேட்டுதான். ஆர்டிகல் 312. சோ இதுதான் வந்து அகில இந்திய பணிகளை உருவாக்குவதற்கு நாடாளுமன்ற அதிகாரம். அப்ப 310 என்னங்க, 310 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு பணிகள்ல உள்ள பதவி காலம், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட பதவி காலத்தை பற்றி சொல்லக்கூடியது. சரியா? அடுத்து 315 பொதுப்பணி தேர்வாணையங்கள் அமைப்பது பற்றி, மத்திய மாநிலங்களுக்கு எதிரே பொதுப்பணி தேர்வாணையங்கள் அமைப்பது பற்றி கூறுகிறது. 322 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுப்பணி தேர்வாணையங்களின் செலவினங்களை பற்றி சொல்லக்கூடியது. சரியா? நெக்ஸ்ட் 132. இந்திய குடியரசுத் தலைவர் துணைத் தலைவரின் தேர்தல் நடைமுறையை மாற்றி அமைத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தமானது என்னது? ஆல்ரெடி பார்த்தோம். 11வது அரசமைப்பு சட்ட திருத்தம். 11வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1961. அதுலதான் வந்து தேர்தல் குழு, அதாவது எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்றத வந்து இது பண்ணிருப்பாங்க. சரியா? தெரியும்ல? ஓகே. நெக்ஸ்ட், சோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதுல வந்து நில சீர்திருத்தங்கள், பேச்சுரிமை மீதான கட்டுப்பாடுகள் ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 7வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 கொண்டு வரப்பட்டது. 7வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மாநிலங்களை வந்து மொழிவாரியா மாநில மறுசீரமைப்பு பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. 9வது சட்ட திருத்தம் 1960 நடைபெற்றிருக்கும். இது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி
சில நிலப்பகுதிகளை வந்து பரிமாற்ற பகுதியா பிரிச்சுக்கிறதுக்காக முக்கியமா நடந்தது. சரியா? அடுத்து 133 பொது வேலையில் எந்த ஒரு பதவிக்கும் வேலை வாய்ப்பு அல்லது நியமனம் தொடர்பாக அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு என்பது பின்வரும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களின் வாயிலாக வலியுறுத்தப்படுகிறது. சோ எந்தது 133? சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 and 3. ஆப்ஷன் 2 and 3, அதாவது 77வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1995, 85வது சட்ட திருத்தம். சரியா? சோ இதுல வந்து 85வது சட்ட திருத்தத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதவி உயர்வுகளை SC ST ஊழியருக்கான பின்விளைவு மூப்பு விதையை அறிமுகப்படுத்தியது. 77வதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு பணிகளில் பதவி உயர்வுகளில் பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு வழிவகை செய்தது. சரியா? 2, 3 மட்டும்தான் சரி. சரியா? 17வது மற்றும் 1வது திருத்த சட்டங்கள் சில விஷயங்களோட தொடர்பே, ஆனா நேரடியாக பொது வேலைவாய்ப்புல இது வந்து பங்கு பெற கிடையாது அப்படின்றதுதான் அது கிடையாது. அடுத்து குடியுரிமை சட்டத்தில் டேசாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் மூலம் வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன். சோ இது என்னது? இந்திய குடியுரிமை சட்டம் 2005. சரியா? 2005ல தான் வெளிநாடு இந்தியா எனும் புதிய பிரிவு உருவாக்கப்பட்டது. இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, வெளிநாட்டுல வாழும் இந்தியா வம்சாவளியினர் நீண்ட கால கோரிக்கையை ஏற்று இந்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்தான். சோ இது ஜனவரி 2006 ஹைதராபாத்தில் நடைபெற்ற பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாட்டின் போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. சரியா? 2005ல கொண்டு வந்திருந்தாலும் ஜனவரி 2006 பிராவிசி பிராந்திய மாநாட்டில தான் முக்கியமா கொண்டு வரப்பட்டது. சரியா? இது வந்து இந்திய வம்சாவளியினர் வந்து இந்தியாவில் தங்குவதற்கும் பணிபுரிவதற்கும் பல சலுகைகளை வழங்குவதற்காக. அடுத்து கீழ்கண்ட சட்டங்கள். சோ பாருங்க என்னென்ன எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சரியா? சோ மகப்பேறு நிதியுதவி சட்டம் 1961. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, கால வரிசையோட அடிப்படையில வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டம் 1987. அடுத்து கல்வி உரிமை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2009, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைகள் திட்டம் 2005. சோ இது கால வரிசைப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 4, 2, 3. ஆப்ஷன் பி தான் வரும். சரியா? நெக்ஸ்ட் 136 கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி முறை பற்றி கூறிய சட்டம். பெட்ரோல் பற்றி நிறைய கேட்பாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். சோ இது என்னது? ஆப்ஷன் பி. இந்திய அரசு சட்டம் 1935 தான் முக்கியமா வந்து ஒரு அகில இந்திய கூட்டாட்சியை உருவாக்க வழிவகை செய்தது. சரியா? 1919 தான் என்ன பண்ணிருக்காங்க? இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இரட்டை ஆட்சி முறை 1919 மாண்டேக சேப்ஸ்வோர்டு சீர்திருத்தத்தின் மூலமாக. சரியா? ரைட். நெக்ஸ்ட் தமிழ்நாடு தொலைநோக்கு 2023 கோடிட்டு காட்டப்பட்டுள்ள கல்வி சார்ந்த இலக்குகள். பாருங்க 2023 தமிழ்நாடு விஷன் 2023 கேட்கிறாங்க. சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கிராமங்களில் நூலகங்களை திறத்தல் அப்படின்றத முக்கியமா 2023 நடந்த இலக்கு. அடுத்து 138 தமிழ்நாட்டில் நீட்ஸ் திட்டம் குறித்து பின்வரும் கூற்றுகள்ல சரியானவை எது? நீட்ஸ். சோ 138 ஆன்சர் வந்து பி. 2, 4 மட்டும்தான். சரியா? ஒண்ணு வந்து இது ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கிடையாது. இது வந்து ஒரு கடன் சார்ந்த மானிய திட்டம். ஊக்கத்தொகை கிடையாது. இது வந்து கடன் சார்ந்த திட்டம், கடன் சார்ந்த மானிய திட்டம். சரியா? திருப்ப பிரிவில் உள்ள ஆர்வலர்கள் 55 வரை இருக்கலாம். இது கரெக்ட். சரியா? அதாவது SC ST அவங்களா இருக்காங்கன்னா 45 to 55 வயசுக்கு இருக்கலாம். திருப்பி செலுத்தாமல் காலம் முழுவதும் 2% வட்டி மானியத்தை வழங்குகிறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சோ இது தப்பு. எத்தனை பர்சன்டேஜ்? 3%. இது வந்து 3%. சரியா? 3%. நல்லா ஞாபகம். ஓகே, அதனாலதான் தப்பு. அடுத்து 139வது கொஸ்டின். 2023 ஆண்டுக்குள் வறுமை இல்லாத மிகவும் வளமான மற்றும் முற்போனமான மாநிலமாக தமிழகம் இருக்கும் என்று தொலைநோக்கு 2023 கணித்துள்ளது. சரியா? அடுத்து அதோட ரீசன் என்ன அப்படின்றத கொடுத்துருவாங்க. இதுக்குண்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று சரி, காரணம் என்னது? ரெண்டுமே சரி. சாரி, ஆப்ஷன் டி. ரெண்டுமே வந்து சரியானதுதான். சரிங்களா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் நிலையான வளர்ச்சி இலக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதோட குறியீட்டின்படி 2023-24 படி தமிழகம் எந்த வகைப்பாட்டில் பொருந்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வகைப்பாட்டில பொருந்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? ஃப்ரண்ட் நான் முன்னணி செயல்திறன் நிலை. சோ இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா 24 அறிவிக்கையின்படி 78 புள்ளிகளோட 2வது இடம், 78 பாயிண்ட்ஸ்ல
செகண்ட் பிளேஸ் எது? நம்மளோட தமிழ்நாடு. சரியா? ரைட். நெக்ஸ்ட், பின்வரும் மாநிலங்களில் திருநங்கைகள் நல வாரியம் ஒன்றை நிறுவிய முதல் மாநிலம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திருநங்கைகள் நல வாரியம் இது மேஜரா நம்ம தமிழ்நாடு தான். சரிங்களா? திருநங்கைகள் நல வாரியம் எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15/4/2008 15/4/2008 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஸோ இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் கொண்டு வருவாங்க. கல்வி, திருநங்கைகளோட கல்வி, வேலைவாய்ப்பு, சுயதொழில் மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தான் கொண்டு வரப்பட்டது 15/4/2008. அடுத்து 142வது கொஸ்டின். 142வது கொஸ்டின். ஸோ நகர்ப்புற கிராமப்புற கல்வியில் உள்ள ஏற்றத்தாழ்வு சமூக சமத்துவமையை மோசமாக்குவதில் நீண்ட கால மற்றும் வளமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. ஸோ கல்வியை பற்றி கொடுத்திருக்காங்க. 142வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஸோ ரெண்டுமே சரி, அதுக்குண்டான சரியான விளக்கமும் ஆகும். அடுத்து 143 2023-24 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ அதோட சாதனைகள் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானதுன்னு கேட்டுருக்காங்க 143. ஸோ எந்த கூற்று சரியானது? ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை முக்கியமா யார் வெளியிடாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் தான் வெளியிடுவாங்க. சரிங்களா? நிதி ஆயோக் தான் வெளியிடுவாங்க. ஸோ இதுல வந்து 1 மற்றும் 3 தான் சரியானது. 1 மற்றும் 3 தான் வந்து சரியானது. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். சரியா? 1 மற்றும் 3 தான் வந்து சரியானது. தமிழ்நாடு வறுமையில்லாத மாநிலங்கள் பிரிவில் முன்னணி மாநிலமாக செயல்பட்டது. இது வந்து முதலிடத்தையும் பிடிச்சிருக்கு. சரிங்களா? வறுமை ஒழிப்பில் இலக்கில SDG 1ஆகவும் இருக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி மாநில ஒட்டுமொத்த SDG மதிப்பெண் 76. ஸோ 76 கிடையாது, 74. 76 கிடையாது, 74. அதனால இது தவறு. கூட்டு SDG மதிப்பெண் தமிழ்நாட்டின் 3வது இடத்தில் உள்ளது. இது கரெக்ட். சரியா? அதாவது கேரளா, உத்தரகாண்ட் இதுக்கு அடுத்து 3வது இடத்துல தமிழ்நாடு. சரிங்களா? ரைட்டு. அடுத்து மலிவான தூய்மையான ஆற்றலின் செயல்திறன் மிகுந்த மாநிலமாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது தவறு. ஸோ இது மிகவாக சிறப்பிட்டு ஃப்ரண்ட் ரன்னர். சரிங்களா? ஃப்ரண்ட் ரன்னர்ல இருக்கக்கூடியது. ஸோ அதனால வந்து இது வந்து பெர்ஃபார்மர் கேட்டகரி அப்படின்றது வராது. சரிங்களா? இது ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியில தான் இருக்கு. சரியா? அதாவது பெர்ஃபார்மர் அப்படின்றத தாண்டி ஃப்ரண்ட் ரன்னர்ல இருக்கும். சரியா? அப்போ 1, 3 தான் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் 144வது கொஸ்டின். மக்களிடையே கல்வி விழிப்புணர்வு மற்றும் அறிவுசார் வளர்ச்சியை ஊக்குவித்ததற்காக டேஸின் பங்களிப்பை கருத்தில் கொண்டு பொதுவாக பொது அறிவின் தந்தை என அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். பொது அறிவின் தந்தை. ஸோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேடம் பிகாஜி காமா. இவர் ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை. 1907 ஜெர்மனியோட ஸ்டட்கார்ட் நடைபெற்ற சர்வதேச சோசியலிச மாநாட்டில் இந்திய தேசிய கொடியை ஏற்றியவர் யாரு? பிகாஜி காமா அவர்கள் தான் முதல்ல தேசிய கொடியை ஏற்று. ஓகேவா? ரைட். ஃபாதர் ஆஃப் ஜெனரல் நாலேஜ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். கோத்தாரி கமிஷன், ராதாகிருஷ்ணன் அறிக்கை, அம்பானி பிர்லா கமிட்டி, எஸ்பால் கமிட்டி. ஸோ இதெல்லாம் எதுக்கு பொருந்த முடியாது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ கோத்தாரி கமிஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 1964 to 66 காலகட்டங்கள். ஸோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட எதிர்காலம் அப்படின்றது கரெக்ட். சரியா? ஸோ 1 வந்து கரெக்ட். அடுத்து ராதாகிருஷ்ணன் அறிக்கை எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 1948 to 49. ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவோட முதல் கல்வி குழுவானது இதுதான் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ப என்னது இதுல வந்து என்ன முக்கியமா சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக நீதி. இது வந்து 3 சமூக நீதி தான் வந்து அரசின் அடிப்படையாக விளங்கும். ஸோ அப்ப என்னது 1, 3 அப்படின்னு வர்றது எதுல இருக்கு? ஆப்ஷன் 7 தான் இருக்கு. இதுதான் சரி. அம்பானி பிர்லா கமிட்டி அப்படின்றது 2000 கொண்டு வரப்பட்டிருக்கு. அம்பானி பிர்லா கமிட்டின்றது 2000 கொண்டு வரப்பட்டிருக்கும். இது வந்து உயர்கல்வி என்பது தனியார் சொத்து அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. எஸ்பால் கமிட்டி பாத்தீங்கன்னா 1993 சுமையின்றி பயிலுதல் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியா? ரைட். நெக்ஸ்ட் 146வது கொஸ்டின். ஸோ 146க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி. மேக்சிமம் கூற்று காரணம் வரைக்கும் வந்து சரியானதாக தான் இருக்கும். கூற்று காரணங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஏவும் சரியா இருக்கும், பியும் சரியா இருக்கும். சரியா? அடுத்து 147 2014-15 ஆண்டில் இந்தியாவின் சர்க்கரை உற்பத்தி. ஸோ சர்க்கரை உற்பத்தியை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27.9 மில்லியன் டன்ஸ். 27.9 மில்லியன் டன்ஸ். சரியா? அடுத்து ஐடென்டிஃபைட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, ஏசி மட்டும்தான் கரெக்ட். ஏசி மட்டும்தான் கரெக்ட். சரியா? பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
அந்த சுற்றுச்சூழல் பொருட்களை சந்தையிடக்கூடிய பொருட்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சந்தையிடக்கூடிய பொருட்கள் கிடையாது. சரிங்களா, சந்தையிடக்கூடிய பொருட்கள் கிடையாது. ஓகேவா, இது எளிதாக வந்து வர்த்தகம் வந்து செய்ய முடியாது. ஓகேவா, ரைட். அடுத்து நெக்ஸ்ட், டால்டனின் பொது வருவாய் வரிகளின் வகைப்பாட்டின்படி கட்டாய கட்டணம் உள்ளடக்கியவை. சோ 149 149 கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது ஆன்சர்? ஆன்சர் என்னங்க? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. சரியா. அடுத்து 150, குழந்தை வளர்ச்சி குறியீட்டிற்கு அளவிடப்படும் பின்வரும் அளவுருக்களில் எது உண்மை அப்படின்றதை கேட்டுக்கலாம். எது உண்மை? சோ எது உண்மை? 150வது கொஸ்டின் ஆப்ஷன் பி 1 and 2, 1 and 3. சரிங்களா, 1, 3 தான் வந்து கரெக்டா இருக்கு. சரியா, ரைட். அடுத்து ஈனாம். ஈனாம் என்பது என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஈனாம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், அதாவது நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஓகேவா, வேளாண் பொருட்களுக்கான இணைய சந்தை. வேளாண் பொருட்களான இணைய சந்தை. கிளியராங்க? ஓகே. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தால தொடங்கப்பட்ட அகில இந்திய மின்னணு வர்த்தக இணையதளமாகும். இது வந்து விவசாயம் தொடர்பான பொருட்களுக்கான ஒருங்கிணைந்த ஆன்லைன் சந்தையை உருவாக்குறதுக்காக. சோ அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி, வேளாண் பொருட்களுக்கான இணைய சந்தை. அடுத்து 152. 152 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 152 ஆப்ஷன் ஏ. கிளியராங்க? ஆப்ஷன் ஏ. சரியா. அடுத்து 153. 153 ஆன்சர் பண்ணுங்க. பின்வருவனவற்றை பொறுத்துக்க. சோ மேட்ச் த ஃபாலோயிங் நிறைய கேக்குறாங்க, தயவு செய்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, மேட்ச் த ஃபாலோயிங் நிறைய கேக்குறாங்க, தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஆன்சர் பண்ணுங்க 153. சோ ஆன்சர் கமான் ஆன்சர் பண்ணுங்க. சோ ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, பிரதான் மந்திரி உஜ்வால் யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வால் யோஜனா நான் சொன்னேன் எரிவாயு 1. சரியா. ஸ்டாண்ட் அப் இந்தியா, அப்போ இந்த 2க்கு 1 அப்படின்றது 2 இடத்துல இருக்கு. அப்போ வந்து இதை வந்து மேட்ச் பண்ண முடியாது அப்படின்றத பாத்துக்கோங்க. சரியா, ஓகே. ஒரு நிமிஷம், ரைட். சோ இதை வந்து மேட்ச் பண்ண முடியாது. கரெக்டா. அடுத்து ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சுகாதார காப்பீட்டு திட்டம். சுகாதார காப்பீட்டு திட்டம். அடுத்து ஸ்டாண்ட் அப் இந்தியா. ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்றது எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்கள் மற்றும் எஸ்சி தொழில் முனைவை வந்து ஆதரிக்கணும் அப்படின்ற காட்டிதான். அப்போ வந்து 4, 2, 1, 4, 3. அடுத்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, இதற்காக கொண்டு வரப்பட்டது நிதி சேவைகளுக்கான மலிவாடுகளை வழங்குதல். அப்ப 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்திய திட்டக்குழுவோட தலைவர். இந்திய திட்டக்குழுவோட தலைவர் அசா. இந்திய திட்டக்குழுவோட தலைவர். சோ இந்திய திட்டக்குழுவோட தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா, குடியரசுத் தலைவரா, இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநரா அப்படின்றத பாத்துக்கோங்க. சோ 2015ஆம் ஆண்டுல தான் உங்களுக்கு என்னது திட்ட கமிஷன் ஆனது நிதி ஆயோக்காக மாறி இருக்கும். சரிங்களா, 2015 மேலதான் திட்டக்குழு பிளானிங் கமிஷன் ஆனது நிதி ஆயோக் மேல மாறி இருக்கும். சரிங்களா. சோ அதை மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப இந்திய திட்டக்குழுவோட தலைவர் ஆப்ஷன் ஏ, பிரதமர் தான் வருவார். ஆப்ஷன் ஏ, பிரதமர் அப்படின்றவர் தான் முக்கியமா வந்துருவாரு. 1950ஆம் ஆண்டு இந்த பிளானிங் கமிஷன் நிறுவப்பட்டப்ப யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அந்த பிளானிங் கமிஷனோட தலைவரா இருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட், so which of the following statements are true about commission on center state relation? center state relation 1988ல மத்திய மாநில உறவுகள் ஆணையம் 1988 பற்றிய உண்மை அறிக்கைகள் எது? சோ எதுன்னு பாருங்க. ஆப்ஷன் சி 3 மட்டும்தான் சரி. சரிங்களா, ஆப்ஷன் சி 3 மட்டும்தான் சரி. சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சர்க்காரிய ஆணையம். இதுதான் வந்து சர்க்காரிய ஆணையம். மத்திய மாநில உறவுகள் ஆணையம் பற்றி வரிவிப்பு அதிகாரங்களை பிரிக்கும் அரசியலமைப்பு திட்டத்தில் பெரிய மாற்றங்களை ஆதரிக்க கிடையாது அப்படின்றதையும் பாத்துக்கணும். சரிங்களா. சோ 3 மட்டும்தான் வந்து கரெக்டானது. சோ கூற்று 1 ஏன் தவறா அப்படின்னு பாத்தீங்கன்னா
இதுல வந்து பெரிய மாற்றங்களை வந்து என்னது விரும்ப கிடையாது. இது முக்கிய மாற்றங்களை ஆதரிக்கின்றே கிடையாது, ஆதரிக்க கிடையாது. சரியா? அதனால வந்து இது தவறானது. அதே மாதிரி கூற்று 2ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசின் வரி விதிப்பு அதிகாரங்களை மாநிலங்களுக்கு மாற்ற இந்த ஆணையம் வந்து என்னது ஒப்புதல் அளிக்க கிடையாது. சோ அதனாலதான் வந்து தவறு. சரியா? அடுத்து 156. 156 ஆன்சர் என்னன்னு பாருங்க. சோ புலம்பெயர வேண்டும் என்ற முடிவும் வேண்டும். புலம்பெயரும் செயல்முறையும் ஒருவர் பிறந்த இடம், செல்ல வேண்டிய நாடு, குறுக்கிடும் தடைகள், தனிமனித காரணங்கள் ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த கோட்பாட்டை கூறியவர் யாரு? எவரெட் லீ. மால்தஸ் கோட்பாடு, மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடு தெரியும்ல. அதாவது மக்கள் தொகை வந்து பெருக்கல் விகிதத்திலையும் உணவு விகிதம் வந்து கூட்டல் விகிதத்திலையும் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னா அதான் மால்தஸ் கோட்பாடு. சரியா? ஓகே. அடுத்து ராஜாஜி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள்ல தவறானவற்றை எடுத்தது. ராஜாஜி பற்றி தவறானவற்றை எடுத்து கூட்ட சொல்லிருக்காங்க. 157. சோ 1 வந்து கரெக்ட். சரியா? 1 வந்து கரெக்ட். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1950 காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக சுதந்திர கட்சியை தொடங்கினார். அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து தவறானது. சரிங்களா? இது வந்து தவறானது. 1959 இது வந்து தவறானது. அடுத்து இந்தி மொழியை கட்டாயமாக பாடமாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தினார். எஸ். 1937 சென்னை மாகாணத்தோட இதா இருந்தப்ப 1900 இந்திய வந்து கட்டாயமாக்கினார். சரியா? அடுத்து சென்னை மாகாணத்தோட முதல் மந்திரியாக 1935. இதுவும் கரெக்ட். அப்ப எதுதான் வந்து தவறானது? எதுதான் தவறானதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட். மகாத்மா காந்தி தொடங்கிய உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி. சோ யாரு? உப்பு சத்தியாகிரகத்துக்காக யாரு? முதல் இந்திய பெண்மணி ருக்மிணி லட்சுமிபதி அம்மையார்கள். 1930 நடைபெற்ற வேதாரண்யம் மகாத்மா காந்தி தொடங்கிய உப்பு சத்தியாகிரகத்தின் தமிழ்நாட்டின் வேதாரண்யத்தில் இது யாரு? ராஜாஜி தலைமையில் நடைபெற்றிருக்கும். முக்கியமா. சரிங்களா? ஓகே. அடுத்து 159வது கொஸ்டின். எந்த கூற்று வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றிய சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சோ கூற்றுகள்லாம் பாருங்க. அப்ப இந்த இதுல இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துருது. 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. சரியா? அப்ப மத்ததுல ஏன் சார் தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? 1 மற்றும் 2 தான் வந்து கரெக்ட். சோ இது கரெக்ட். 3710 எஸ்.ஆர். ரஜினிடன் ஜாக்சன் இப்பதான் நியமிக்கப்பட்டார். 1798 பாளையக்காரன் மகனும் அவருடைய ஆலோசனை மாப்பிள்ளைவனையும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்று ஆலோசனை செய்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆலோசனை நடத்த கிடையாது. சரியா? ஆலோசனை நடத்த கிடையாது. இங்க வந்து செயல்படாமல் ஆங்கிலேயர்கள் அவர்களால் அனுப்பப்பட்டனர். முக்கியமான விஷயம். சரிங்களா? கட்டபொம்மனை அஞ்சலி செலுத்தும்படி வற்புறுவதற்காக தான் அழைத்திருப்பாங்க. இது வந்து தவறு. அதே மாதிரி சாத்தூர் பாளையக்காரர் விஜய ரகுநாத அமர். சோ இங்க வந்து சாத்தூர் கிடையாது. சரிங்களா? இவர் வந்து புதுக்கோட்டை மன்னர். சரியா? புதுக்கோட்டை மன்னர் அப்படின்றது ஞாபகம் வச்சு. ஓகே. நெக்ஸ்ட். Which of the following statements are true about V.O. சிதம்பரம்? அதாவது வ.உ.சி.யை பற்றிய கூற்றுகள்ல எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. 160. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? 1 உண்மை, 2 வந்து கரெக்ட், 2 வந்து தப்பு, 3 வந்து கரெக்ட். அப்போ 1, 3 தான் வந்து கரெக்ட். 1, 3 தான் வந்து கரெக்ட். சோ 2வது ஏன் தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருந்து இயக்கப்படும் புதிய கப்பலை ஜப்பானில இருந்து வாங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜப்பான்ல இருந்து கிடையாது. சரிங்களா? ஒண்ணு தூத்துக்குடியில இருந்தும் மற்றொன்னு வந்து பம்பாயில இருந்து வாங்கியிருப்பாங்க. ஒண்ணு வந்து தூத்துக்குடி, இன்னொன்னு 2வது வந்து பம்பாய். சரியா? இது கிடையாது. சரியா? அப்ப இதுதான் கரெக்ட். அடுத்து 161வது கொஸ்டின். பின்வருவற்றை திராவிட இதழ்கள் எவை கேட்டிருக்காங்க. சோ திராவிட இதழ்கள் எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே திராவிட இதழ்கள் தான். எல்லாமே திராவிட இதழ்கள் தான். இது வந்து திராவிட நாடு 1942 சி.என். அண்ணாதுரை அவர்களால தொடங்கப்பட்ட வார இதழ். இது வந்து வார இதழ். சரியா? அடுத்து நம் நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டிஎம்கேவோட திமுகவோட அதிகாரப்பூர்வ நாளிதழ். சரிங்களா? அதிகாரப்பூர்வ நாளிதழ். குடியரசு அப்படின்றது 1925 தந்தை பெரியாரால கொண்டு வரப்பட்டது. தந்தை பெரியாரால தொடங்கப்பட்ட
சுயமரியாதை இயக்கத்தோட மிக முக்கியமான இதழாக விளங்கியது. முரசொலி அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா 1942 கருணாநிதி அவர்களால், முரசொலி அப்படின்றது கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. சரிங்களா? இது ஒரு துண்டு பிரச்சாரம் தொடங்கி பின்னாடி அதிகாரப்பூர்வ இதழாக மாறியது. எல்லாமே டிஎம்கே தான், திராவிட இதழ்கள் தான். 162 வர்ணாசிரம சங்க மாநாடு இடைபெற்ற இடம் இங்க 1930 மே 11 செங்கல்பட்டுல நடைபெற்றிருக்கும். இந்த மாநாட்டிற்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க? சோமசுந்தர செட்டியார் அவர்கள் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. சோமசுந்தர செட்டியார் அவர்கள் தான் தலைமை தாங்கியிருப்பாரு. சரியா? மேலும் தமிழ்நாட்டோட ஜாதி அமைப்பை வந்து எதிர்த்து சமூக சமத்துவத்தை மேம்படுத்தணும், சுயமரியாதை வந்து இயக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இது நடந்திருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 163 மொகஞ்சதாரோவை பற்றி சரியான கூற்றுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. 1, 3 மட்டும்தான் சரியான. 1, 3 மட்டும்தான் சரியானது. ஆப்ஷன் பி. ஆர்டி பானர்ஜி இது வந்து கரெக்ட். ஆர்டி பானர்ஜி 1922 மொகஞ்சதாரோட அகழ்வாராய்ச்சி தொடங்கியிருப்பாரு. மொகஞ்சதாரோ மான்கமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கிடையாது. சிந்து மாகாணத்தோட லர்கானா மாவட்டத்துல தான் அமைந்திருக்கு. 3வது பெரிய பொது கட்டிடம் பெரிய குளியலறை மொகஞ்சதாரோவில் அமைந்துள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பாருங்க, இதுவும் கரெக்ட். அப்ப இது கரெக்ட், இது கரெக்ட். அப்போ 1, 3 தான் கரெக்ட். அடுத்து 164. சோ 164க்கு ஆன்சர் பண்ணுங்க. சோ பின்வரும் கூற்று காரணத்தை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் பண்ணுங்க. சோ ஆப்ஷன் என்னங்க? கிமு 4000 ஆண்டுகளில் தமிழர்கள் இரும்பை பற்றிய அறிவை பெற்றிருந்தனர். சோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். நான் இப்ப சொன்னீர்களே, எப்பவுமே கூற்று காரணமானது சரியானதா இருக்கும் அப்படின்றத சொல்லிருக்கேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 165 அகலாய்வு தளத்தை அதன் முக்கியத்துவத்தோடு சரிப்படுத்துகிறார். முக்கியத்துவத்தோடு சரியாக பொருத்த சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கொடுங்க. 165 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரியா? ஆனமலை அப்படின்றது புதைக்கப்பட்ட வகை மற்றும் புதைக்கப்பட்ட தொல்பொருட்கள். சரியா? திருத்தங்கள் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்கால மற்றும் நுண்கால இது. கண்ணனூர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நீர்ப்பாசன அமைப்பில் கட்டுமான முறை. கோவலப்பட்டல் என்பது மதுரையில் பெருங்கால கால கலாச்சாரத்தில் இருப்பு. அடுத்து 166 கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது, கத்தியத்தின் நித்தியத்தின் நம்பியாத சேர்வு. சோ இதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞருடைய ராமலிங்கம் அகிம்சையை பற்றி சொல்லியிருப்பார். நான் வயலன்ஸ் அகிம்சையை பற்றி சொல்லியிருப்பாரு. இதை எழுதியவர் யாரு? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். 1930 காந்தியடிகள் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தின் போது வேதாரண்யத்தில தான் என்ன பண்ணியிருப்பாங்க? வேதாரண்யம், தமிழ்நாட்டில் நடந்த வேதாரண்யத்துல தான் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கும். சரிங்களா? ஓகே. நடுவு நிலைமை என்பது, நடுவு நிலைமை அப்படின்னா என்னது? நியாயத்தின் அறிகுறி. சரியா? நெக்ஸ்ட் பின்னொருவற்றில் வாய்மை என வள்ளுவர் குறிப்பிடுவது. சோ திருக்குறள் சார்ந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுவாங்க. 2 மற்றும் 4. சரியா? ஆவது போல கெடும். அதாவது இதோட திருக்குறள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத செயல். இது வந்து 2வது குறள். சரிங்களா? 291. 2, 4 தான் கரெக்ட். 291வது குறள். சரியா? வாய்மை எனும் அதிகாரத்துல 291வது குறள். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத செயல். அதாவது அந்த திருக்குறள் என்ன சொல்லிருக்காங்கன்னா மற்றவருக்கு சிறிதும் தீங்கு தராத சொற்களை பேசுவத வாய்மை எனப்படும். அப்ப இது வந்து கரெக்ட். அடுத்து 4வது நன்மை பயக்கும் எனின். பொய்மையும் வாய்மை இடத்து புரைதிருந்த நன்மை பயக்கும் எனின். அதுல என்ன பொருள் விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொய் சொல்லுதல் கூட அதனால் குற்றமற்ற நன்மை விளையும் என்றால் அந்த வாய்மை என்றே கருதப்படும். ஒரு பொய் சொன்னா கூட அதனால வந்து நல்லது நடக்கும் அப்படின்னா அதுவும் வந்து என்னது? வாய்மை தான் எனப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து வள்ளுவர் வாய்மையிலே சொல்லியிருக்காங்க. கிளியராங்க? ஓகே. அடுத்து சரியான விடை. நாடென்ப நாட வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்தொரு நாடு. குறளில் நாட வளர்த்தன என்பதற்கு சரியான பொருளை தேர்வு செய்க அப்படின்றது கேட்டுருக்கான். சோ என்னது ஆன்சர் என்னங்க? சோ இதோட பொருளோட மீனிங் என்ன? குறளோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவில் முயற்சி எடுத்து தேடாமலே மிகுந்த வளத்தை தரும் நாடுகளே சிறந்த நாடுகள். சோ ரொம்ப எஃபர்ட் போடாம சோ தேடாமலே மிகுந்த வளர்ச்சி அடைஞ்சுன்னா அதான் வந்து ஒரு சிறந்த நாடாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மக்கள் வருந்தி அவங்க முயற்சி செய்து வந்துச்சுன்னா அந்த நாடு சிறந்த நாடாக கருதப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. சோ அப்ப என்ன இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2 தான் சரி.
சரிங்களா. 3 4 வந்து தவறானது. இது வந்து வளம் குன்றிய நாடுகளுக்கு வந்து கவரக்கூடியதாக இருக்கும். எது 3 4. சரியா. அடுத்து 170 அறம் இன்னது என்பது. அறம் இன்னது என்பது அறம் இன்னது என்பது டேஷ் ஆகும். 170 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மக்கள் தாமாக அமைத்துக் கொண்ட வரையறை. அடுத்து 171 சரியாக பொருந்தும் மாற்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பாருங்க, ஆப்ஷன் பி 2 4 தான் வந்து கரெக்ட். 2 4 தான் வந்து கரெக்ட். ஸோ அப்ப காய்நெல் கவரும் குளினே. ஸோ இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பாருங்க, கோவூர் கிழவர் வராது, பிசிராந்தையார். இது வந்து புறநானூற்று பாடல்ல இருக்கக்கூடியது. சரியா. அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்கன்றால். இது வந்து புறநானூற்றுல பாடல் 192. புறநானூற்று பாடல் 192. இது வந்து பாடல் 184. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வள்ளியோர் படர்ந்து புள்ளீர் போகி. ஸோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 47வது பாடல். இது வந்து பிசிராந்தையார் தான். ஈயன இறத்தல் இளிதன்று. இது வந்து 204வது பாடலாக வரும். இது வந்து என்னது, கலைதின் யானையார். இது வந்து கரெக்ட். இது வந்து பிசிராந்தையார் வர மாட்டாங்க, கோவூர் கிழார் வருவார். ஸோ அதனாலதான் வந்து இதுதான் சரியானது. ஓகே. அடுத்து 172வது கொஸ்டின் தவறான இணை. அங்க மேல சரியான இணை, இங்க தவறான இணை. 3 மற்றும் 4 தான் வந்து தவறான இணை. சரிங்களா. 3 மற்றும் 4 தவறானது. கந்த புராணம் சங்கர சங்கீதின் முதற்கான தழுவல். இது கரெக்ட். இது வடமொழி அசோதர சரித்திரத்தின் தழுவல் அப்படின்றது கரெக்ட். அதே மாதிரி பெரிய புராணம் அப்படின்றது இது வந்து உத்தர மாரவ புராணத்தின் தகவல் கிடையாது. இது வந்து சேக்குலார் அருளிய பெரிய புராணம். இது வந்து சேக்குலார் அருளிய, அதனால இது தப்பு. அதே மாதிரி என்னது, ஸ்ரீபுராணம் என்பது சம சமயத்தின் 24 தீர்த்தங்கரர்கள் அவங்களோட வரலாற்றை பற்றி சொல்லக்கூடியது. சரியா. நாக பஞ்சமி கதை கிடையாது. இது வந்து என்னது, இது வந்து சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம். இது திருத்தொண்டர் தொகை என்று அழைக்கப்படும். இது வந்து சமணர் 24 தீர்த்தங்கரர்களால எழுதப்பட்டது. சரியா. அதான் இது தவறான இணை. நெக்ஸ்ட் 173 2019 ஆண்டில் சாகித்ய அகாடமி. ஸோ சாகித்ய அகாடமியை தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா 2019 சூல் அப்படின்றது யார் எழுதுனது, சோ தர்மன் அவர்கள் எழுதப்பட்டது. சரியா. அஞ்ஞாடி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 2014 இவருக்கு வந்து விருது கிடைச்சிருக்கும். பூமணி என்பவர் தான் விருது வாங்கியிருப்பார் சாகித்ய அகாடமி. அடுத்து காவல் கோட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சு வெங்கடேசன் எழுதியதுக்காக 2011 இவருக்கு வந்து கிடைச்சு சாகித்ய அகாடமி விருது. ஓகேவா. அடுத்து 174 பின்வருவற்றை பொறுத்துக. ஸோ தமிழக அகலாய்வு இடங்களையும் அதை பொறுத்துள்ள. சரி, ஆதிச்சநல்லூர் எப்படின்னு இருக்கு உங்களுக்கு, தூத்துக்குடி. அதே மாதிரி கொக்கையும் எங்க வரும், தூத்துக்குடி. கீழடி வந்து மதுரை. இது வந்து 1 இருக்கலாம் 4 இருக்கலாம், எது வேணாலும் பாத்துக்கலாம். 1 இருக்கலாம் 4 இருக்கலாம் பாத்துக்கலாம். சரிங்களா. அப்போ 1 ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி. திருநெல்வேலி. சரியா. 2 சிவகலை தான் என்னது, சிவகலை தூத்துக்குடி. 2 1 4 3 ஆப்ஷன் டி. சரியா. ரைட். நெக்ஸ்ட் 175 நேதாஜியின் விடுதலை படையை மையமாக எழுதப்பட்ட அகிலனின் புதினம் இது. ஸோ இது நெஞ்சின் அலைகள் என்பதுதான் நேதாஜியோட சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய ராணுவத்தில் இடம்பெற்றிருந்த தமிழ் வீரரின் தியாகங்களை மையமாக கொண்டு வரப்பட்டது. சரியா. ஸோ 175 கொஸ்டின், அதாவது 75 GH கொஸ்டின் பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க. ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட ஆன்சர் கீ போட்டிருக்கோம். ஸோ அதையும் தயவு செய்து பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ மறக்காம தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க. அடுத்து உங்களுக்கு மேக்ஸ் ஆன்சர் கீயானது வெளியாகும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.